சாண்டில்யன் அவர்களின் அலையரசி. அத்தியாயம் 26. சீதனம். கடல் மட்டத்தில் திடீரென சில வேளைகளில் எழும் சுறாவை போல சுனையின் நீரிலிருந்து புறவிகளோடு புறவிகளாக வாழை மீன் போல எழுந்து நின்ற மஸ்தானாவும் ஒரு புறவியைப் போலவே தோன்றினாள். அவளை சுற்றி பல வெள்ளை புறவி குட்டிகளும் 4-5 பழுப்பு நிற புறவிகளும் ஒரு பெரிய கரிய புறவியும் இருந்தன. புறவிகள் ஒன்றையொன்று இடித்து கொண்டும் முட்டி அடித்து கொண்டும் விளையாடிய போது அவள் வயிற்றிலும் ஒரு புறவி முட்டியது. அதே சமயத்தில் அவள் அழைப்புக்கு இணங்கி அவளை நெருங்கிய இளவழுதியும் நானும் முட்டட்டுமா என்று கேட்டான். நீங்கள் புறவியா என்று பதிலுக்கு கேட்ட மஸ்தானா, நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது, என் தந்தை உங்களை கவனித்து வருகிறார் என்று சொன்னாள். அந்த எச்சரிக்கையை காதில் வாங்கிய இளவழுதி அதை அலட்சியம் செய்து தனது வலது கையை அவள் தோளில் வைத்து தள்ள முயன்றான். அப்போது புறவிகளுக்கு இடையில் புகுந்து வந்த மதகுரு, தமிழா, இது அரபு நாடு, இங்கு பெண்களை தொடுவது மகா குற்றம், ஏற்கனவே அத்துமீறி போய்விட்டாய், இன்னும் இந்த விளையாட்டை தொடராதே, உனக்கு நல்லது அல்ல என்றார். இந்த மிரட்டலுக்கு இளவழுதி அஞ்சவில்லை. மதகுரு, நான் உங்கள் மகளுடன் விளையாட வரவில்லை, என்னையும் மீறிய சந்தர்ப்பங்களால் இந்த நிலைக்கு இழுக்கப்பட்டேன் என்று சமாதானம் சொன்னான். தமிழா, நீ இங்கு வந்தது புறவி வாங்கத்தானே? ஆம். எத்தனை புறவிகள் வேண்டும்? 400 புறவிகள் வேண்டும், அவ்வளவுதான் மன்னர் வாங்கி வரச் சொன்னார். மிகவும் நல்லது. எவ்வளவு பணம் கொண்டு வந்திருக்கிறாய்? பணமா? மதகுரு அவனையும் நோக்கி புறவிகளையும் நோக்கினார். தமிழா, இந்த புறவிகள் ஒவ்வொன்றையும் குட்டியாக வாங்கி இத்தனை நாள் வளர்த்து பழக்கி இருப்பது இனாமாக கொடுக்கவா? 400 குதிரைகள் என்ன விலை என்று இளவழுதி விசாரித்தான். 1,00,000 பொற்காசுகள். இது உன் மன்னருக்கே தெரியுமே, அவரே கொடுத்தனுப்பியும் இருப்பாரே. மரக்கலம் வடகரையிலிருந்து அரேபியாவுக்கு புறப்படும் முன்பாக மன்னர் கொடுத்ததாக ஒரு மாலுமி ஒரு மூட்டையை கொடுத்ததை நினைத்து பார்த்து, ஆம், ஒரு மூட்டை கொடுத்தார் மன்னர் என்றான் இளவழுதி. ஆனால் அதில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று எனக்கு தெரியாது என்றும் சொன்னான். அதுவாகத்தான் இருக்கும், அது பணம்தான் என்ற மதகுரு, வா, உன் மரக்கலத்துக்கு போய் பார்ப்போம் என்றார். இருவரும் ஒரு படகை எடுத்துக்கொண்டு மரக்கலத்தை அடைந்ததும் இளவழுதி தனது அறைக்கு மதகுருவை அழைத்து சென்றான். அறையில் அவன் மஞ்சத்தில் இருந்த மூட்டையை கண்டதும் மதகுரு, அதோ பணம் என்று உற்சாகத்துடன் கூறி அந்த மூட்டையை எடுத்து கவிழ்த்து தலைகீழாக மஞ்சத்தில் கொட்டினார். தமிழக பொற்கழஞ்சுகள் கலகலவென்று அவன் மஞ்சத்தில் விழுந்தன. அவற்றை குவியலாக குவித்து, வா இளவழுதி, எண்ணி பார்ப்போம் என்றார் மதகுரு. இருவருமாக எண்ணி பார்த்ததில் சரியாக 1,00,000 பொற்கழஞ்சுகள் இருந்ததை பார்த்த இளவழுதி பிரமிப்படைந்தான். சேர மன்னனின் முன் யோசனையை நினைத்து வியப்படைந்தான். மன்னருக்கு விலை எப்படி தெரியும்? சற்று இறைந்து கேட்கவும் செய்தான். பாண்டி நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் நான் தானே புறவிகளை அனுப்புகிறேன், பக்கத்து நாட்டுக்கு விலை தெரியாமல் இருக்குமா என்று சொல்லிவிட்டு, வா போவோம், மஸ்தானா ஒத்துக்கொள்கிறாளா இந்த விலையை என்று பார்ப்போம் என்று கூறிவிட்டு மீண்டும் படகில் ஏறினார் கரைக்கு போக. மஸ்தானாவுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? புறவிகள் விற்பனையில் வரும் பணமெல்லாம் அவளை சேர்ந்தது, அதுதான் அவளுடைய சீதனம் என்று விளக்கினார் மதகுரு. கரையை அடைந்ததும் இளவழுதி, சீதனம் 1,00,000 பொற்கழஞ்சுகளா என்று வினவினான். இதுவரை 10,00,000 சேர்த்திருக்கிறேன் என்றார் மதகுரு. இளவழுதி மதகுருவை நோக்கி, அவளே பெரும் பொக்கிஷமாயிற்றே, பணம் வேறு கொடுக்க வேண்டுமா? இந்த காலத்தில் வெறும் பெண்ணை எவன் வாங்கிக் கொள்கிறான்? வருகிறவனெல்லாம் பணப்பிசாசுகள் என்றார் மதகுரு. பொன்னை விரும்பாமல் பெண்ணை மட்டும் விரும்புபவர்களும் இருக்கலாம் என்று சுட்டிக்காட்டினான். மதகுரு தன் சூட்சும புத்தியால் அவன் சொல்லியதின் பொருளை புரிந்து கொண்டு, உன்னை சொல்கிறாயா என்று இகழ்ச்சியுடன் கேட்டார். இளவழுதி சற்று சங்கடப்பட்டான். ஏன், எனக்கென்ன என்றும் விசாரித்தான். மதகுரு அவனையும் பார்த்து மகளையும் பார்த்தார். உனக்கொன்றுமில்லை, நீ ஏற்கனவே என் மகளின் மனத்தை திருடிவிட்டாய் என்றார். மதகுரு, எனக்கு திருட்டு பட்டம் கட்டாதீர்கள், உங்கள் மகள்தான் என் மனதை திருடிவிட்டாள். நீங்கள் என்று அனுமதி கொடுக்கிறீர்களோ நான் அன்று புறவிகளுடனும் மஸ்தானாவுடன் தமிழகம் புறப்படுகிறேன் என்றான். இன்னும் சரியாக 1 வாரம் என்ற மதகுரு, அதற்குள் உங்கள் திருமணத்தை முடித்து விடுகிறேன் என்றும் அறிவித்தார். அப்பொழுது நனைந்த உடையுடன் ஓடி வந்த மஸ்தானா, திருமணமா? யாருக்கு, எப்பொழுது என்று விசாரித்தாள். மதகுரு ஏளனமாக நகைத்தார். உனக்கும் நீ ஏற்கனவே அங்கீகரித்துவிட்ட இந்த தமிழனுக்கும் தான் என்றார். உனக்கு சம்மதம்தானே என்று அதே ஏளனத்துடன் கேட்கவும் செய்தார். மஸ்தானா பதில் சொல்லவில்லை. வேகமாக மீண்டும் சுனைக்கு ஓடினாள். அவள் ஓடிய போது அவள் உடலில் ஒட்டி இருந்த ஈர உடை அவளது அழகுகளை செம்மையாக பிரித்து காட்டியது. அதை கவனித்த இளவழுதி நானும் வருகிறேன் என்று மதகுருவிடம் சொல்லிவிட்டு அவளை தொடர்ந்தான். ஓடிய வேகத்தில் அவள் மணலில் விழுந்தாள்.
இளவழுதி அவளை நெருங்கி தனது இரு கைகளாலும் தூக்கி அவள் தொடையில் இருந்த மணலை தட்டிவிட்டான். இதை மதகுரு பார்த்தாலும் அவர் இருந்த இடத்தை விட்டு போகவில்லை. இருந்த இடத்திலிருந்தே தனது கழுகு பார்வையை செலுத்தி கொண்டிருந்தார். மஸ்தானாவை தூக்கியதும் மணலில் உட்கார்ந்த இளவழுதியும் அவளை தனது மடியில் இருத்தி கொண்டு அவள் மேனியில் மணலின் சின்னஞ்சிறு கற்கள் ஒட்டியிருந்த இடங்களை தட்டி கற்களை அகற்றி அவள் மேனியையும் ஆராயலானான். இவளே ஒரு பொக்கிஷம், வேறு பொன் எதற்கு என்று சற்று இறைந்தே கசந்து கொண்டான். மதகுருவும் அப்போது அங்கு வந்து, தமிழா, என்ன சொல்கிறாய் என்று கேட்டார். இயற்கை இவளுக்கு அளித்த ஆபரணங்கள் இதோ, இவள் தொடையை பாருங்கள். எங்கள் நாட்டில் விசேஷ காலங்களில் பட்டத்து யானைக்கு முகத்தில் தொங்கவிடும் மறைப்பு ஆடையின் அழகு போன்று இருக்கிறது. எப்படி மிளர்கிறது என்று குதூகலத்துடன் சொன்னான். ஆமாம் என்று ஆமோதித்த மதகுரு, இவளை யானையின் மத்தகத்தில் உட்கார வைத்து கால்களை தொங்கவிட்டால் யானை மாணிக்க திரையால் மூடப்படும் என்றார். அவர் குரலில் பெருமிதம் தொனித்தது. அவர் பெருமிதத்துக்கு காரணம் இருந்ததால் இளவழுதி மௌனமே சாதித்தான். அப்பொழுது திடுக்கிடக்கூடிய இன்னொரு யோசனையையும் சொன்னதால் மதகுரு திகைத்து நின்றார். அவர் திகைப்பை மிகைப்படுத்த மற்றொரு நிகழ்ச்சியும் ஏற்பட்டது. அது என்னவென்று அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 27. மீண்டும் வடகரை. செழித்த உடலில் ஒட்டிய ஈர உடையாலும் அது பிரித்து காட்டிய எழில் பகுதிகளாலும் மிக கவர்ச்சியோடு காணப்பட்ட மதகுருவின் மகளை மடியில் போட்டுக்கொண்டு அவள் மேனியில் இருந்த மணலை தட்டிய இளவழுதி அவளது வயிற்றிலும் முதுகிலும் கூட மணற்கற்கள் குத்தி சிவந்த மாணிக்கங்கள் பார்த்து பரவசப்பட்டான். மார்பிலும் வயிற்றிலும் இருந்த மணலை ஆசையுடன் தடவி தடவி தட்டவும் செய்தான். பிறகு தன் தலைப்பாகையை எடுத்து அவளது உடல் முழுவதையும் நன்றாக துடைத்தும் விட்டான். அந்த சமயத்தில் காலை கதிரவன் தனது கிரணங்களை மெதுவாக அவர்கள் இருவர் மீதும் வீசவே மஸ்தானாவின் உடலில் இருந்த மாணிக்கங்கள் நீரோட்டமுள்ள நிஜ மாணிக்கங்களைப் போலவே காணப்பட்டன. அவள் அழகை பருகி கொண்டு தலைப்பாகையால் அவளை துடைத்து கொண்டிருந்த சமயத்தில் மதகுரு வேகமாக வந்தார். தமிழா, என்ன இது என்று கோபத்துடன் விசாரிக்கவும் செய்தார். ஒன்றுமில்லை, மணலை தட்டுகிறேன். தட்டியாகி விட்டதில்லையா? இனி அவளை போக விடலாமே. இவள் ஆடை பல இடங்களில் கிழிந்திருக்கிறது. அப்படியே சென்றால் விகாரமாக இருக்குமே என்ற இளவழுதி அவரை மறுத்து பேசினான். உடைகளை யார் கிழித்தது என்றும் கேட்டான். அதற்கு மதகுரு பதில் சொல்லவில்லை. மஸ்தானாவை சொன்னால் என் சகோதரர்கள் என்று. அருகில் நின்ற ஒரு புறவிக்குட்டியையும் பார்த்தாள். அதன் காலையும் சுட்டி காட்டினாள். புறவி தனது குழம்பை மணலில் கிடந்த அவள் ஆடையின் தலைப்பில் வைத்திருந்தது. பார்த்தீர்களா, நான் எழுந்தால் இந்த ஆடை என்னவாகும் என்று. சர்ரென்று கிழிந்து போகும் என்று அதுவரை ஆடை கிழிந்ததற்கு காரணம் காட்டினாள். இளவழுதியும் புரிந்து கொண்டு புன்முறுவல் செய்தான். பிறகு எழுந்து அவளை தூக்கி அந்த புறவி மீது உட்கார வைத்தான். புறவி வேகமாக படகு துறையை நோக்கி ஓடியது. மதகுருவும் அதை தொடர்ந்து செல்ல சற்றே திரும்பினார். ஆனால் அதற்குள் ஒரு பெரிய வண்டி வந்து அதிலிருந்து ஒரு பெரிய கோணி இறக்கப்படவே அவர் நின்ற இடத்திலேயே நின்றார். பிறகு கோணியின் வாயை அவிழ்த்து கையை விட்டு அதிலிருந்து சுட சுட இருந்த கொள்ளினை இரு கைகளால் எடுத்தார். பிறகு வாயால் ஊத சுனியில் இருந்த புறவிகள் ஓடி வந்தன. அவர் இரு கைகளால் கொள்ளினை எடுத்து நீட்ட நீட்ட ஆவலுடன் அவை உண்ணவும் செய்தன. இளவழுதியும் அவரை பின்பற்ற முயன்று தன் கைகளிலும் கொள்ளினை எடுத்துக்கொண்டான். ஆனால் புறவி எதுவும் அவனை அணுகவில்லை. கொள்ளினை உண்ணவும் இல்லை. வந்த வழியே திரும்பி ஓடிவிட்டன. மதகுரு சொன்னார், இந்த குழந்தைகள் வேறு யார் உணவு கொடுத்தாலும் சாப்பிடாது என்று. ஏன் என்று கேட்டான் இளவழுதி. இவற்றை சிறு குட்டியிலிருந்து வளர்த்தது நான் தான். தாயை தவிர குழந்தை வேறு யாரிடமும் பால் அருந்த விரும்பாதது ஏன் என்பதை புரிந்து கொண்டால் நீ இதையும் புரிந்து கொள்ளலாம் என்ற மதகுரு இவற்றுக்கு இந்த சுனையை கட்டியதும் நான் தான் என்று கூறினார். சுனையை நீங்கள் கட்டினீர்களா? இல்லாவிட்டால் பாலைவனத்தில் இவ்வளவு பெரிய குளம் ஏது? இந்த பாலைவனத்தில் பல இடங்களில் உள்ள சோலைகளில் சுனை எதுவும் கிடையாது என்று விளக்கினார். மேலும் சொன்னார், தமிழா, இயற்கை மனிதனை கைவிடுவதில்லை. மழை பொழிகிறது, அதை மண் ஈர்த்து கொள்கிறது. நன்றாக வெட்டினால் ஊற்று நிச்சயம் கிடைக்கும். ஆனால் அந்த வேலைக்கு மனிதன் இஷ்டப்படுவதில்லை. சோம்பேறித்தனமாக சுயமுயற்சி ஏதும் இல்லாமல் சுகத்தை அனுபவிக்கவே விரும்புகிறான். உலகத்தின் தொல்லைகளுக்கெல்லாமும் இதுதான் காரணம் என்று விளக்கிய மதகுரு, இந்த இடத்தில் மழை நின்ற பிறகும் ஈரம் இருந்தது. நான் ஆட்களை விட்டு சுற்றிலும் வெட்டி குளமாக எடுத்தேன். அந்த நீர் இன்னும் வற்றவில்லை. இதனால் என் புறவிகளுக்கும் நல்லது, மற்ற குடியிருப்பில் இருக்கின்றவர்களுக்கும் உதவுகிறது. புறவிகள் பிழைக்கின்றன, குடியிருப்புகள் நாசமடையவில்லை. இதனால்தான் நான் மட்டும் இந்த பாலைவனத்தில் புறவி வியாபாரியாக இருக்கிறேன் என்று விளக்கினார் மதகுரு. அவர் உழைப்பினால் உயர்ந்தவர் என்பதை இளவழுதி புரிந்து கொண்டான்.
ஆம் மதகுரு, உழைப்புக்கு மிஞ்சிய சக்தி உலகத்தில் இல்லை என்றான். அந்த சமயத்தில் அவர் அதிர்ச்சியடையும்படியாக ஒரு நிகழ்ச்சி நடந்தது. மணலில் இளவழுதி மடியிலிருந்து விலகி உட்கார்ந்த மஸ்தானா சட்டென்று எழுந்து இளவழுதியின் கழுத்தின் மீது உட்கார்ந்து தன் இரு கால்களையும் அவன் இரு தோள்கள் பக்கமாக தொங்கவிட்டாள். அப்பா, இவரை யானை என்று வைத்து கொண்டால் முகப்படாம் சரியாக இருக்கிறதா என்று பாருங்கள் என்றாள். அவரது முடிவிற்கு இளவழுதி காத்திருக்கவில்லை. தன் இரு கைகளாலும் அவளது தொடைகளை பற்றி, ஏன் இருக்காது, இருக்கும் இருக்கும் என்றான். மதகுரு தன் தலையை அசைத்து, சரியாகத்தான் இருக்கிறது தமிழா என்றார். நீ மரக்கலம் போ, நாளைக்கு புறவிகள் வந்து சேரும் என்று உறுதியும் கூறினார். இளவழுதி மஸ்தானாவின் கையோடு தன் கைகளையும் கோர்த்து கொண்டு படகுத்துறையை நோக்கி சென்றான். அவளை படகில் உட்கார வைத்து தானும் ஏறி துடுப்புக்களை துழாவலானான். மரக்கலத்தை அடைந்ததும் தான் முதலில் அதன் மீது ஏறிக்கொண்டு கைலாகு கொடுத்து அவளை மரக்கலத்தில் ஏற்றிக்கொண்டான். பிறகு தன் அறைக்கு அவளை அழைத்து சென்றான். மாலுமிகள் இருவர் அவன் அறையிலேயே உணவு பரிமாறினார்கள். நேரம் மெல்ல மெல்ல நகர்ந்து இரவும் நெருங்கியது. மாலுமிகள் இருவர் அந்த அறைக்கு வந்து பஞ்சனையை தட்டி போட்டு விளக்கொன்றை ஏற்றினார்கள். பஞ்சனையில் மஸ்தானாவை தூக்கி படுக்க வைத்த இளவழுதி, மஸ்தானா, நிம்மதியாக உறங்கு, நாளை நாம் நாடு செல்வோம் என்றான். மஸ்தானா பஞ்சனையில் நன்றாக மல்லாந்து படுத்து தனது வலுவான கால்களை நீட்டிக்கொண்டாள். இளவழுதி அவள் மீது குனிந்து அவளது ஆடையின் இதய முடிப்பை தளர்த்த முயன்றான். அதே வினாடி அறைக்கதவு திறக்கப்பட்டு அலையரிசியும் கடல் அரிசியும் உள்ளே வந்தார்கள். வந்தவர்கள் நேராக பஞ்சனை அருகில் வராமல் எட்டவே நின்றனர். ஆனால் அலையரசி மட்டும், படைத்தலைவரே, முன்பு எங்களை புடவையால் மூட முயன்றீர்கள், இப்பொழுது நீங்களே ஆடையை நீக்க பார்க்கிறீர்களே என்று கூறி புன்முறுவல் கொண்டாள். ஆம், ஏன் என்று கடலரசியும் ஒத்துப்பாடினாள். இளவழுதி அவர்களை உற்று நோக்கினான். எந்த சமயத்தில் எது தகுமோ அதை செய்கிறேன் என்று சமாதானம் சொன்னான். இப்பொழுது இதற்கு என்ன உசிதம் என்று அலையரசி கேட்டாள். சமயம் வரும்போது சொல்கிறேன் என்று முடிவு கட்டினான் இளவழுதி. அடுத்து அவர்கள் இருவரையும் வெளியே போகும்படி சைகையும் செய்தான். தானே எழுந்து சென்று கதவை மூடி தாளிட்டான். மீண்டும் இதய முடிச்சை அவிழ்ப்பதில் முனைந்தான். அப்பொழுது வெளியே யாரோ டக் டக் என்று கதவை தட்டும் சத்தம் கேட்டது. மஸ்தானா கேட்டால், அவர்களை ஏன் அனுப்பிவிட்டீர்கள் என்று. இப்பொழுது நம் இருவரை தவிர வேறு யாருக்கும் இங்கு வேலை கிடையாது என்றான் இளவழுதி. பிறகு எழுந்து சென்று கதவின் தாழை நீக்கினான். கதவை திறந்து முதியவர் பெருவழுதி உள்ளே நுழைந்தார். உள்ளே நுழைந்த பெருவழுதி அங்குள்ள நிலவரத்தை கண்டு குழப்பமடைந்து, இளவழுதி, இவள் யார் என்று வினவினார். மதகுருவின் மகள். இவளுக்கு இங்கென்ன வேலை? அப்பொழுது மஸ்தானா சொன்ன பதில் அவரை அதிர்ச்சிக்கும் திகிலுக்கும் உள்ளாக்கியது. பெரியவரே, கணவன் இருக்கும் இடத்தில் மனைவி இருக்காமல் வேறு எங்கே இருப்பாள்? கணவனா, மனைவியா என்று வாயை பிளந்தார் முதியவர் பெருவழுதி. ஆம் தாத்தா, இவள்தான் என் மனைவி, மதகுருவின் மகள் என்று இளவழுதி சர்வ சாதாரணமாக சொன்னான். பாட்டன் முகத்தில் வெறுப்பு நிலவியது. உன்னை புறவிகள் வாங்க அல்லவா மன்னர் அனுப்பினார் என்று குற்றம் சாட்டும் குரலில் கேட்டார் பெருவழுதி. இளவழுதியின் முகத்தில் சற்றே சிந்தனை படர்ந்தது. உங்கள் பேரன் கடமையிலிருந்து வழுவுவன் அல்ல. இவளை வாங்கினால் புறவிகளை வாங்கியது போலத்தான், நாளை பாருங்கள் தெரியும் என்றான். தெரியத்தான் செய்தது. தெரிந்ததோ கண்கொள்ளா காட்சி. பரம விசித்திரம் அது. அது என்னவென்று அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.